ஹாய், வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பிளிகாடோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் காட்ஃபாதருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு கேங்ஸ்டர் படம் இருக்குன்னா அது குட் ஃபெல்லாஸ் தான். இன்றைக்கும் ஐஎம்டிபியில் டாப் 10 ஹைலி ரேட்டட் மூவிஸில் 1999 வந்த குட் ஃபெல்லாஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆல்சோ இது நம்ம லோகேஷ் கனகராஜோட ஃபேவரட் ஃபிலிம். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இது ஒரு உண்மை கதை. சரி, பில்டப்லாம் போதும். அப்படி அந்த படத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஹைவேல ஒரு கார் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. உள்ளே யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ ஹென்ரி, டாமி அண்ட் ஜிம்மி. இவங்க 3 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் வண்டியில் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு வண்டியை நிறுத்தி பார்த்தா டிக்கில ஒருத்தன் சாவர நிலைமையில இருக்கான். இன்னும் நீ உயிரோடு தான் இருக்கியான்னு டாமி அவனை அங்கேயே குத்துன்னு கத்தியில குத்துறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹென்ரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே கேங்ஸ்டர் ஆனோன்னு தான் ஆசைன்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்றான். இங்கேயே குட் ஃபெல்லாஸ்ன்ற டைட்டில் கார்டை போடுறாங்க. சின்ன வயசுல ஹென்ரிக்கு அவன் ஏரியாவில் இருக்க கேங்ஸ்டரை பார்த்து ஒரு ஆசை வருது. அந்த கேங்கில் இருக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு போலீஸ்க்கு கூட பயப்படாம நிறைய பணத்தோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஜன்னல் வழியாக பார்க்குற ஹென்ரிக்கு கொய்யால பெரியவனானா கண்டிப்பாக ஒரு கேங்ஸ்டராக தான் ஆகணும்னு சின்ன வயசுலேயே ஆசை வருது. அப்போ அந்த ஏரியாவில் பெரிய கேங்ஸ்டராக இருந்தது பாலி தான். ஸ்கூலுக்கு போகிற வயசில் அந்த பாலியோட கேப் ஸ்டாண்ட்லேயே ஹென்ரிக்கு பார்ட் டைமாக ஒரு வேலட் பார்க்கிங் ஜாப் கிடைக்குது. சரிங்க, 8வது வயசில் ஹென்ரி கார் பார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்க சின்ன பசங்க நடுவில் மாசாக சுற்றிட்டு இருக்கான். ஆனால் ஹென்ரியோட வீட்டில் எங்கே ஹென்ரி ஸ்கூல் போகாமல் கேங்ஸ்டர்ஸோடையே போயிடுவானோன்னு பயப்படுறாங்க. இந்த நேரம் பார்த்து ஹென்ரி சரியாக ஸ்கூலுக்கு போகிறது இல்லைன்னு ஸ்கூல்லேருந்து லெட்டர் வருது. எவ்வளோ திமிர் இருந்தால் ஸ்கூல் போகாமல் இப்படி சுற்றிட்டு இருப்பேன்னு ஹென்ரியோட அப்பா ஹென்ரியை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இந்த வேலையை விடலனா என் அப்பா என்னை கொன்றுவாருன்னு ஹென்ரி டட் கிட்ட சொல்கிறான். அதுக்கு இந்த டட்ன்றவன் போஸ்ட்மேன் தானே உன் ஸ்கூல்ல இருந்து வர லெட்டர் எல்லாத்தையும் வீட்டில் கொடுக்குறான், அவனை அடையாளம் காட்டு, இனிமேல் உன் வீட்டுக்கு லெட்டர்லாம் போவாதுன்னு சொல்லி ஹென்ரியை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போகிறான். இதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து எந்த லெட்டரும் ஹென்ரியோட வீட்டுக்கு போகிறதில்ல. ஸ்கூல் போகாமல் ஹென்ரி இந்த கேங்ஸ்டர்ஸோடைய சின்ன வேலை செஞ்சுட்டு கடைநிலை ஊழியனா சேர்ந்துடுறான். 13 வயசுலேயே அந்த ஏரியாவில் இருக்க எல்லாரை விட அதிக சம்பளம் வாங்க ஆரம்பிக்கிறான் ஹென்ரி. கொஞ்ச நாள்லயே பாலி ஹென்ரியை ஜிம்மிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். 28 வயசு தான் ஜிம்மிக்கு ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே ஜிம்மி கேங்ல செம்ம இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கான். ஜிம்மியோட டீலிங் எல்லாமே ராபரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இதை விட்டா ஏரியாவில் தம்மு சிகரெட்டை இல்லீகலாக சேல் பண்ணுறது. அந்த தொழில ஜிம்மி அடிச்சுக்க ஆளே இல்லை. எப்படி நெருவி சுழிவோட எங்கே காசு வச்சா என்ன வேலை நடக்கும்னு ஜிம்மிக்கு நல்லாவே தெரியும். ஜிம்மி இப்போ டாமின்றவனை ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். ஆல்மோஸ்ட் டாமியும் ஹென்ரி 2 பேருமே ஒரே பொசிஷனில் தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சிகரெட் சரக்குலாம் கிரவுண்ட் லெவலில் இறங்கி 2 பேரும் விற்கிறாங்க. அப்படி ரோட்டில் விற்கிறப்போ ஹென்ரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். நம்ம பாலியோட கேங்கில் இருக்கிறதால ஹென்ரியை ஜாமீனில் வெளியே கூட்டிட்டு வரான் ஜிம்மி. இப்போ ஹீரோக்கு ஒரு பயம், எங்க நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு கேங்ல இருக்க எல்லாரும் நம்மளை திட்ட போறாங்கன்னு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஜிம்மி ஹென்ரியை ரொம்ப பாராட்டுறான். எல்லாரும் போலீஸ் கிட்ட மாட்ட தான் போறோம், ஆனா நீ மாட்டினாலும் கடைசி வரைக்கும் எங்க பேரெல்லாம் சொல்லல, ரொம்ப அழகா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணன்னு எல்லாரும் ஹென்ரியை ரொம்ப பாராட்டுறாங்க. நாட்கள் போது ஜிம்மியோட ஆளுங்க சிட்டி ஏர்போர்ட்டை சுற்றி ஃபுல்லா இருக்காங்க. போலீஸ் உட்பட எல்லாருக்கும் மாமூல் போகுது. ஸோ இவங்களுக்கு காசு வேணும்னா அந்த ஏர்போர்ட்ல ஃபாரின் கரன்சி மணி எக்ஸ்சேஞ்ச்லாம் நிறைய நடக்குது. அப்போ அங்க இருந்து வர ட்ரக்ஸை அசந்த நேரம் பார்த்து ஜிம்மியோட ஆளுங்க தூக்கிடுறாங்க. இது வெறும் ஒன் ஆஃப் த பிசினஸ் தான். இப்போ மொத்த மாஃபியா கேங்கையும் கேமராக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் செம ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் வச்சிருக்கிறதால எல்லா வேலையும் சுலபமா முடியுது. அதோட பணத்துக்கு இங்க பஞ்சமே இல்லை. பேச்செக் டு பேச்செக் மாச சம்பளம் வாங்குறவங்கலாம் பாவம். சொல்லப்போனா அவங்களுக்கு எங்களை மாதிரி தைரியம் இல்லை. எங்க மேல யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவனை தூக்கிட்டு போய் அடிக்கிற அடியில அவனே அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவான்னு ஹென்ரி அவன் வேலையை பத்தியே நம்மளை பார்த்து சொல்றான். இப்போ பார்ல டாமி எல்லா கேங்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து ஒரு பார்ட்டி கொடுக்குறான். அப்போ அந்த பார் ஓனர் வந்து டாமி கிட்ட, உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பில் கட்ட சொன்னா உன்கிட்ட வாங்கிக்க சொல்றான், ஆனா நீ ஆல்ரெடி $7,000 அக்கௌண்ட் வச்சிருக்க, இப்படியே போச்சுன்னா நான் எப்படி தொழில் நடத்துறதுன்னு கேட்கறான். அதுக்கு டாமி, இது நீ என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படிதான் வந்து கேட்டு நான் அசிங்கப்படுத்துவியான்னு பாட்டில் எடுத்து ஓனர் மண்டையில உடச்சு பார்ல ஒரு கலாட்டா பண்ணிடுறான். இந்த பார் ஓனர் அடுத்த நாள் நேரா பாலி கிட்ட போறான். ஏன்னா பாலி தான் மாஃபியா கேங்கோட லீடர் ஆச்சு. ஸோ நேற்று நடந்த எல்லா ப்ராப்ளம்லையும் சொல்லி அந்த பார் ஓனர் பாலியை நீங்க என் பிசினஸோட பார்ட்னர் ஆயிடுங்க, இல்லைனா என்னால இதை நடத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு டீல் போடுறான். இப்போ பாலி உள்ள வந்தா இந்த கேங்ஸ்டர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் பாலியை சமாளிச்சுப்பான். ஏன்னா இந்த பாலியோட பிசினஸா மாறிடும், நமக்கு தலைவலி இருக்காதுன்னு அந்த பார் ஓனர் நாசுக்கா பேசி பாலியை உள்ள கொண்டு வரான். இப்போ எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பார் உள்ளே நடக்க ஆரம்பிக்குது. கரிபீஸ் தொங்குற இடத்துல விரோதக்காரங்களாம் தொங்குறாங்க பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ டாமியும் நம்ம ஹென்ரியும் ஒரு டபுள் டேட்டுக்கு போறாங்க. இப்படிதான் கேரனை ஹென்ரி மீட் பண்றான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹென்ரிக்கு இது சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நெக்ஸ்ட் வீக் வரதா சொல்லிட்டு நைஸா கலந்துக்கிறான். ஆனா நெக்ஸ்ட் வீக் வந்ததுக்கு அப்புறம் ஹென்ரி வரலன்னு இந்த கேரன் நேரா போய் ஹென்ரியை திட்டுறா. உன் மனசுல என்ன பெரிய ஈவன் நினைப்பா, இப்படி என்ன தனியா விட்டுட்டேன்னு வந்து கத்தனோன்னு இங்கே ஹென்ரிக்கு கேரன் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. என்னடா நம்ம டேட்டுக்கு வரலன்னு ஒரு பொண்ணு கோவப்படுதேன்னு ஹென்ரிக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அப்போ கேரனுக்கு இவன் ஒரு கேங்ஸ்டர்னு தெரியாது. ஏதோ அக்கௌண்ட்ஸ் ஜாப் பண்றதா ஹென்ரி சொல்லி அவளை கரெக்ட் பண்ணிடுறான். அப்படியே இவங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஹென்ரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் இன்ட்ரெஸ்டோட கேரனை ஒரு லாவிஷான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். இந்த ஷாட்ல ஹென்ரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுவாங்க. அவன் எப்படி காசை வாரி இறக்குறான், எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கான்னு ரொம்ப டீட்டெயிலா காட்டுறாங்க. இப்போ பாலிக்கு அடுத்து ஹென்ரி, டாமி, ஜிம்மி தான் இருக்காங்க. 3 பேருமே ஒருத்தன் விட்டு கொடுக்காம இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் கேரன் ஹென்ரிக்கு கால்
கால் பண்ணி அந்த ஏரியா பசங்க அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா சொல்றாங்க. அப்போ ஹென்ரிக்கு சுருன்னு கோவம் வருது. அந்த பசங்களை கேரன் முன்னாடியே வச்சு அடின்னு அடிச்சுட்டு கிளம்புறப்போ ஒரு கண்ணை கேரன் கிட்ட கொடுத்து இந்த சேஃப்டிக்கு வச்சுக்கோன்னு சொல்றான். அப்பதான் ஹென்றி ஒரு கேங்ஸ்டர்னு கேரனுக்கு தெரியுது. இதுல இன்ட்ரெஸ்ட் ஆன கேரன் ஹென்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல கேரனோட அம்மா ஹென்ரியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் ஆன ஆம்பளை இப்படி வீட்டுல நைட்டு தங்காம சுத்திட்டு இருக்கான், நீ இதெல்லாம் கேட்க மாட்டியான்னு கேரனை திட்டுறது மட்டும் இல்லாம ஹென்றி வீட்டுக்கு வரப்போ இன்னும் இஷ்டத்துக்கு வர போறேன்னு கத்திக்கிட்டே இருக்கப்போ ஹென்றி அப்படியே வீட்டுக்குள்ள போகாம திரும்ப டாமியோட கார்ல சிரிச்சுக்கிட்டே ஏறி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹென்றி கேங்ஸ்டர்னு தெரிஞ்சுதான் கேரன் கல்யாணம் பண்றான். ஆனா இப்போ மேரேஜ் ஆனவனே எல்லாமே ஒரு பயத்தை கொடுக்குது. ஜிம்மி, டாமி, ஹென்றி எல்லாரும் இப்போ ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் பாலியோட பார்ட்டியில எல்லாரும் இருக்கப்போ பில்லின்னு ஒருத்தங்க இருக்கான். நம்ம டாமி சின்ன வயசுல பில்லி வீட்டுல ஒரு காப்லரா ஒர்க் பண்ணியிருக்கான். அதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் இந்த பில்லி இவன் ரொம்ப நல்லா ஷூ துடைப்பான்னு டாமியை அசிங்கப்படுத்துறான். இந்த இடத்துல கோவப்படுற டாமியை ஹென்ரியும் ஜிம்மியும் விடுன்னு ஸ்டாப் பண்றாங்க. டாமிக்காக ஹென்றி போய் பில்லி கிட்ட சாரி கேட்கறான். ஆனா இந்த பில்லி ரொம்ப ஓவரா பேசுறான். அவனுக்கு வாயில தான் சனி. பில்லிக்கு இவங்க 3 பேரும் எவ்வளவு க்ளோஸ்னு தெரியல. நைட்டு பார்ட்டி முடிகிறப்போ பில்லி தனியா மாட்டான். 3 பேரும் சேர்ந்து பில்லியை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல கார் டிக்கில ஒருத்தன் கத்திட்டு இருப்பான். டாமி கூட அவனை வாயிலே சுடுவான்ல, அது இவன் தான். இங்க இருந்து தூக்கின்னு போய் ஊருக்கு வெளியே பில்லியை கொண்டு புதைச்சிடுறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த பில்லி பாலிக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ ஹென்ரிக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த மேட்டர் பாலிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஹென்ரிக்கு 2 குழந்தை பிறந்து நல்ல ஒரு ஃபேமிலி மேனா ஆயிடுறான். இவங்க ஒரு கெட்டுக்கு வரப்போ பாலி காணாம போன பில்லியை பத்தி ஹென்றி கிட்ட விசாரிக்கிறான். ஹென்றி எதுவுமே தெரியாத மாதிரி அன்னைக்கு நைட்டு தான் நாங்க பில்லியை கடைசியா பார்த்தோம்னு சொல்றான். ஆனா அங்க இருந்த எல்லாருக்குமே டாமிக்கும் பில்லிக்கும் சண்டை ஆனது தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு பாலிக்கு டவுட் இருக்கு. ஆனாலும் எந்த எவிடன்ஸும் இல்லாததால பாலி அமைதியா இருக்கான். கொஞ்ச நாள்ல ஹென்ரிக்கு ஜானிஸ்னு ஒரு பொண்ணு கூட அஃபேர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம். நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த விஷயம் கேரனுக்கு தெரிஞ்சு ஸோ வீட்டில் எப்பவுமே ஒரே சண்டையா இருக்கு. ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்பா கேரனும் ஹென்ரியோட வாழ்க்கையும் மாறுது. ஹென்றி கேரனை டிவோர்ஸ் பண்ண பிளான் பண்ணி அந்த ஜானிஸோடைய தனியா ஒரு வீட்டுக்கு போயிடுறான். அப்போ நம்ம பாலி வந்து ஹென்ரியை மீட் பண்ணி, இங்க பாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் மேல இன்ட்ரெஸ்ட் வரலாம். அதுக்கெல்லாம் நீ டிவோர்ஸ் பண்ணா இங்க இருக்க எல்லாரும் 4-5 கல்யாணம் பண்ணிட்டு தான் சுத்தணும். உனக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒழுங்கா போய் கேரன் கூட இரு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணா பண்ணிக்கோ. யாரும் உன்னை வந்து கேட்க போறது இல்ல. அதை விட்டுட்டு வேற பொண்ணு கூட வாழ்றதெல்லாம் நம்மள மாதிரி கேங்ஸ்டரோட லைஃபுக்கு செட் ஆகாதுன்னு இவங்க சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கேங்ஸ்டரை தூக்கணும்னா மோஸ்ட்லி அவனோட சின்ன வீடு வச்சு தான் ஸ்கெட்ச் நடக்கும்னு ஹென்ரிக்கு பாலி அட்வைஸ் பண்றான். இதுல இருந்து வெளியே வர ஹென்றி கொஞ்சம் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலான்னு ஒருத்தன் கிட்ட காசு கேட்டு மிரட்டுறப்போ அவனோட சிஸ்டர் இந்த ப்ராப்ளம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். இருக்க பிரச்சனையில இருந்து வெளியே வரலான்னு பார்த்தா புதுசா ஒரு ப்ராப்ளம் வந்து ஜிம்மி ஹென்றி 2 பேரையும் 10 வருஷம் ஜெயில பிடிச்சு போட்டுறாங்க. உள்ள போயும் ஹென்றி சும்மா இல்ல, ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும்னு ஜெயிலுக்குள்ள கொகைன் செல் பண்ணி புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். வெயில வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதையே கண்டினியூ பண்றப்போ பாலி ஹென்ரியை கூப்பிட்டு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்றான். ஒருத்தனை கொலை கூட பண்ணு, ஆனா கொகைன் விற்காதன்னு பாலி ஹென்ரியை திட்டுறான். ஆனா ஹென்றி அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. பாலி பேச்ச மீறி இவன் ட்ரக்கை செல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல இவன் ஈஸியா 2 மில்லியன் 4 மில்லியன் சம்பாதிக்கிறான். இவனை சேர்ந்த எல்லாருக்கும் காசு மழை மாதிரி கொட்டுது. ஆனா இந்த லூசு பசங்க வந்த காசை பதுக்கி வைக்காம வீடு காருன்னு இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி செலவு பண்றாங்க. அப்ப இதை பார்த்த ஜிம்மி டென்ஷன் ஆகி எல்லாரையும் திட்டுறான். இப்படி பண்ணா ஈஸியா போலீஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்னு டவுட் வரும், நம்ம போலீஸோட ரேடாருக்குள்ள வந்துருவோம்னு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ண ஜிம்மி, ஹென்றி, டாமி 3 பேரும் இவங்க உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனைன்னு இவங்க கீழே வேலை செஞ்ச எல்லாரையும் ஒருத்தனா போட்டு தள்ளுறாங்க. ஸோ ஊருக்குள்ள கேங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சாகிறது போலீஸ்க்கு கொஞ்சம் டவுட் அதிகமா வர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய குடியை இவங்க 3 பேரும் அவங்களுக்கே தோண்டிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. இப்ப வயசானதால பாலி மாஃபியா லீடரா இருந்து ரிட்டையர் ஆகிறான். இப்போ 3 பேர்ல டாமி தான் இட்டாலியன். ஸோ டாமிக்கு புதுசா மாஃபியா லீடர் பதவியை தராங்க. இப்போ டாமியை விட ஜிம்மியும் ஹென்ரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இவங்கள ஒருத்தர் லீடர் ஆனது இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இனிமே நாம தான் இந்த ஊரையே கட்டி ஆள போறோம்னு நினைச்சு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாள் கூட நிலைக்கல. இட்டாலியன்ஸ்லாம் சேர்ந்து டாமியை கொன்னுடுறாங்க. இது எதுக்குன்னா பாலிக்கு தெரியாம பில்லின்னு ஒருத்தனை கொன்னாங்கல்ல, அதோட ரிவெஞ்ச் தான் இது. இவ்வளோ நாள் கழிச்சு ஸ்கெட்ச் போட்டு டாமியை தூக்கிட்டாங்க. இப்ப ஜிம்மியால இதை தாங்கிக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஜிம்மி, ஹென்றி 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. ஹென்றி எங்க போனாலும் போலீஸ் ஹெலிகாப்டர்ல ஹென்ரியை ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஹென்ரிக்கு ஆப்பு ரெடியா இருக்குன்னு தெரியுது. சோ ஹென்றி எல்லா கொக்கைனையும் கேரனோட அம்மா வீட்டுல ஒளிச்சு வைக்கிறான். ஏன்னா இவங்க வீட்டுல இருந்தா ஈஸியா மாட்டிப்பாங்கன்னு இப்படி பண்றான். இந்த நேரம் பார்த்து போனை ட்ராக் பண்ணி ஹென்றி ஊரை விட்டு கிளம்புறான்னு தெரிஞ்சோன்னே ஹென்றி வீட்டுல ரைடை நடத்துறாங்க. ஃபுல்லா கிடைக்கலனாலும் கொஞ்சம் அங்கங்க கொக்கைன் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சு ஹென்ரியை உள்ள வைக்கிறாங்க. அதோட ஹென்ரியோட எல்லா பணத்தையும் சீஸ் பண்றாங்க. இப்போ ஹென்ரிக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வரல. பாலி இந்த தொழில் வேணான்னு சொல்லியும் இவன் போனதால இப்ப ப்ராப்ளம்னு வரப்போ ஹென்ரியை கண்டுக்க கூட இல்ல. இப்போ கேரன் அவளோட அம்மா வீட்டை அடமானம் வச்சு ஹென்ரியை பெயில எடுக்கிறான். இவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாமே போச்சு. வெளியே வந்த உடனே ஹென்றி கொஞ்சம் ஸ்டாஷை கேரனோட அம்மா வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்ததை தேடுறான். ஆனா கேரன் அதை எப்போ பயத்துல மாட்டி போன பாத்ரூம்ல கொட்டி ஃபிளஷ் பண்ணிட்டு இருப்பா. இது தெரிஞ்ச ஹென்றி என்கிட்ட இருந்த பேக்கப்பே அந்த கொக்கைன் தான், அதை போய் கக்கூஸ்ல கொட்டிட்டேன்னு கத்துறான். இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓரமா உட்காந்து ஹென்றி அழுகுறான். இப்போ பாலி சொன்ன மாதிரி இந்த தொழிலுக்கு இவன் வந்திருக்கவே கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். ஹென்றி பாலியை போய் பார்த்து என்ன மன்னிச்சிருனா, தெரியாம பண்ணிட்டேன், என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, கொஞ்சம்
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் கேட்கறான். இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணல, இப்போ எப்படி உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுன்னு காண்டான பாலி $3000 கொடுத்து முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்றான். இது ஹென்ரிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இவ்வளோ நாள் உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருப்ப, வெறும் $3000 கொடுக்குறாருன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இப்போ ஹென்ரிக்கு யாரை நம்புறதுனே தெரியல. மாஃபியால ஒருத்தனை டார்கெட் பண்ணிட்டா அவன்கிட்ட படத்துல வர மாதிரி பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நிஜத்துல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து நம்மள எந்த கேள்வியும் கேட்காம கொண்டுடுவாங்க. ஸோ ரொம்பவே குழம்பி போன ஹென்றி எல்லாரையும் சந்தேகத்தோட தான் பார்த்தான். இதுக்கப்புறம் ஒரு நாள் ஹென்ரியை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ண ஜிம்மி கூப்பிடுறான். இவங்க இப்பெல்லாம் எதுவுமே போன்ல பேசிக்கிறது இல்லை, ஏன்னா ஹென்றி ஆல்ரெடி ஜெயில் போயிட்டு வந்திருக்கான். ஸோ போலீஸ் இவனை டேப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹென்ரியே போலீஸோட இன்ஃபார்மரா மாறி இருக்கலான்னு ஜிம்மிக்கு இவன் மேல கொஞ்சம் டவுட் அதிகமாவே இருக்கு. மீட் பண்றப்பவும் இந்த தொழில மூடிட்டு இருக்கவனுக்கு தான் ஆச்சு அதிகம்னு ஜிம்மி ஹென்ரிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, உனக்கு காசு வேணும்னா புளோரிடால ஒருத்தனை மட்டை பண்ணணும்னு சொல்லி ஹென்ரியை அனுப்ப பாக்குறான். இது வரைக்கும் கொலை பண்ண சொல்லி ஜிம்மி ஹென்ரிக்கு எந்த வேலையும் கொடுத்தது இல்ல. இது ஹென்ரிக்கு ஜிம்மி போடுற ஸ்கெட்சா இருக்குமோன்னு ரொம்ப பயம் வருது. யாரையும் நம்ப முடியல, காசும் இல்ல, நடுத்தருக்கு வந்த மாதிரி இருக்கு ஹென்றி. எப்ப வேணா ஹென்ரியை கொண்டுடுவாங்கன்ற பயம் அதிகமானதால ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ஹென்றி போலீஸ் ஆஜராயிடலான்னு முடிவு பண்றான். ஸோ இப்போ எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆறவனுக்கு எல்லார விடையும் தண்டனை கம்மி. அதோட இவனை தவிர வேற யாரையும் பெயில கூட வெளியே விட மாட்டாங்க. அதுதான் அங்க சட்டம். ஸோ ஹென்றி ஜிம்மி பாலி 2 பேரையும் மாட்டி விடுறான். இது வரைக்கும் பாலி ஜிம்மி டாமி எல்லாரும் என்னெல்லாம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் கோர்ட்ல ஒண்ணு விடாம ஹென்றி சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறான். இதனால ஹென்றி கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடுறான். வெளியே வந்து ஒரு நார்மலான வாழ்க்கைய ஆரம்பத்துல ஒரு மாசமும் சம்பளம் வாங்குற சராசரி வாழ்க்கையினால வாழவே முடியாதுன்னு சொன்ன ஹென்றி இப்போ இதுதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தருதுன்னு கேமரா பார்த்து சொல்றான். இங்கேயே குட்ஃபெல்லாஸ் என்ற படம் முடியுது. அதோட இது எல்லாமே உண்மையா நடந்த கதை. ஹென்றி 1987ல 5 வருஷம் ஜெயில் தண்டனையை நிறைவேற்றிட்டு விட்னஸ் ப்ரொடெக்ஷனோட அவனோட கடைசி காலத்தை நிம்மதியா வாழ்றான். 1989ல அவன் ஒய்ஃப் ஹென்ரியை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதை தவிர அந்த மாஃபியானால ஹென்ரிக்கு எந்த பிரச்சனையும் வரல. பாலி 1988ல 73 வயசுல ஜெயிலே இறந்து போயிடுறான். அதோட ஜிம்மிக்கு 20 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. 2004 வரைக்கும் அவனால பரவாயில்ல கூட வெளியே வர முடியாது. அப்படி அவன் 2004ல வெளியே வந்தாலும் அப்போ ஜிம்மிக்கு வயசு 78 ஆயிருக்கும். இந்த மூவில நிறைய விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்கு அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இது உண்மை கதைன்றதுனாலேயே மாஃபியாவை ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் நிஜத்துல இருக்க மாதிரியே ரொம்ப அக்யூரேட்டா காட்டியிருப்பாரு மார்ட்டின் ஸ்கார்செஸி. அதோட ரொம்ப முகம் சுழிக்க வைக்கிற மாதிரி எதுவும் இல்லாம ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா எல்லாத்தையும் கையாண்டிருப்பாரு. ஸோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப வயலண்டா மாதிரி இல்லாம இதுல இருக்கிற பிரச்சனை என்ன, எப்படி இந்த மாஃபியா ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப ரிசர்ச் பண்ணி 1990லேயே இந்த படத்தை இவ்வளவு அற்புதமா கொடுத்திருப்பாரு நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸி. நம்ம ஊர்ல இருக்கிற டேரக்டர்ஸ் பாதி பேருக்கு குட்ஃபெல்லாஸ் தான் கேங்ஸ்டர் மூவிக்கான பெரிய இன்ஸ்பிரேஷன். செல்வராகவன், லோகேஷ் கனகராஜ், ஜிவிஎம், வெற்றிமாறன் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே ஃபேவரட். டைம் கிடைச்சா இந்த ஃபுல் மூவியை பொறுமையா இன்னொரு வாட்டி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.